நம்ம இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் பிகி பேங்கிங். ஸோ இது வந்து இவங்க ஏதாவது நியூ ஆக்டிவிட்டீஸ் வந்து டெவலப் பண்ணி அது மூலமாக ஏற்கனவே டெஃபிஷிட்டாக இருக்க பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த நியூ ஆக்டிவிட்டீஸ் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ எக்ஸிஸ்டிங் ஆக்டிவிட்டியை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பிகி பேக்கிங்கில் இவங்க ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சம்திங் டு செல், ட்ரஸ்டி சப்போர்ட், ஆண்டர்ப்ரெனியோரியல் ஆட்டிடியூட், வெஞ்சர் கேபிட்டல். சம்திங் டு செல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிவிட்டு நியூ மார்க்கெட்டை ஃபைன் பண்ணுவோம். ஃபைன் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அங்கே செல் பண்ணுவோம். ட்ரஸ்டி சப்போர்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க இன்கம்மை வேறு ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல ட்ரஸ்டி வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரஸ்டியோட கமர்ஷியல் இன்வால்மெண்ட்டை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆண்டர்ப்ரெனோரியல் ஆட்டிடியூட். ஸோ அந்த கம்பெனியில் இருக்க மேனேஜ்மெண்ட் வந்து நியூ அண்ட் இனோவேட்டிவ் ஐடியாஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு புது பிஸ்னஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெஞ்சர் கேபிட்டல். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் வந்து முக்கியமாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா நம்மளோட ஐடியாஸை நம்மக்கிட்ட ஐடியாஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஃபண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ யார்கிட்ட ஃபண்டு இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம ஐடியாஸ் வச்சு ஃபண்டு வாங்குவோம். ஸோ ப்ராஃபிட்டோட ஷேர் ஒரு 60%, 40% இந்த மாதிரி இருக்கும். மெர்ஜரில் 2 கம்பெனி மொத்தமாக சேர்றதா மெர்ஜர் வந்து மெயின் எதுக்கெலாம் பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் ரிடக்ஷனுக்காக, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து டூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேப்டிஸ்ட் ஹெல்த் சிஸ்டம், ரிசர்ச் ஹெல்த் சர்வீஸ், இவங்க 2 பேருமே மெர்ஜ் ஆகி ஹெல்த் மிட்வெஸ்ட் அப்படின்னு கெனாஸ் சிட்டியில் ஃபார்ம் ஆனாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஒரு 2 இல்லைனா மோர் தென் 2 என்டிட்டிஸோட க்ளோஸ் அண்ட் கொலாபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அசட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த், ரிஸ்க், கண்ட்ரோல், ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நியூ ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. யார் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 ஓஹியோ யூனிவர்சிட்டிஸ் வந்து சேர்ந்து. ஸோ இவங்க வந்து $30 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. அப்படி இவங்க எல்லாமே வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி 95ல் ஒரு $4 மில்லியன் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1998ல் 125 காலேஜஸ் ஆகுது. இவங்க மெயினாக வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணது அவங்களோட காலேஜோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான். ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களால எஜுகேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் அப்படின்னா மெர்ஜர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் தான். தேங்க்யூ.